How are you all? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சிஸ்டர்ஸ் ஒண்ணுமே சத்தம் போடாது. சிஸ்டர்ஸ் சிஸ்டர்ஸ் எதுவுமே சத்தமே இல்லாம அமைதியா இருக்கீங்களே. I praise God for this opportunity to once again come to this assembly and to speak to you from the word of God. மீண்டும் ஒரு முறையாக உங்களுடைய சபைக்கு வந்து தேவனுடைய வசனத்திலிருந்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். This is my third visit to this assembly. இந்த சபைக்கு நான் வருவது 3வது முறை. யாருக்காவது என்ன ஞாபகம் இருக்கா? 1, 2, 3, yes. 3, 4 பேருக்கு. My translator last time. போன முறை எனக்கு மொழிபெயர்த்தவர் அவர். I was asked to speak about healthy family life. ஆரோக்கியமான குடும்ப வாழ்க்கை என்கிற தலைப்பிலே பேசும்படி எனக்கு சொல்லி இருக்கிறார்கள். Why healthy family life? ஏன் ஆரோக்கியமான குடும்ப வாழ்க்கை? Because some families are not healthy. ஏன்னா சில குடும்பங்கள் ஆரோக்கியமா இல்ல. They are very quiet. ரொம்ப அமைதியா இருக்காங்க. Outside. வெளியே பார்க்கும் போதும். Inside they are very loud. உள்ள ரொம்ப சத்தமா இருக்காங்க. About a month ago, ஒரு மாசத்துக்கு முன்னாடி an evangelist, ஒரு ஊழியக்காரர், he came to my house. என்னுடைய வீட்டுக்கு வந்தார். With his wife. அவருடைய மனைவியோட வந்தார். They had always had fights and quarrels. அவங்களுக்குள்ள எப்பயுமே சண்டை சச்சரவு அதிகமா இருந்தது. Who is he? யார் அவரு? Evangelist. ஊழியக்காரர். கர்த்தருடைய ஊழியக்காரர். கர்த்தருடைய ஊழியக்காரர். But when he doesn't like what she says, சில நேரத்துல அந்த அம்மா சொல்றது இவருக்கு பிடிக்காதப்போ he would do ஒன்னு பலார்னு கொடுப்பாரு அந்த அம்மாக்கு. And then she would open her mouth and speak all filthy language to him. அதற்கப்புறம் அந்த அம்மா வாயை திறந்து இங்கிலீஷ்ல பேசுவாங்க. And this is a holy hand. இது ஒரு பரிசுத்த கை. Understand? புரியுதா உங்களுக்கு? This is the hand with which you break bread. இந்த கையை வச்சுதான் நம்ம அப்பம் பிக்கிறோம். This is the hand with which you drink the wine. இந்த கையை வச்சுதான் நம்ம திராட்சை ரசத்தை எடுத்து குடிக்கிறோம். This is the hand which is shaking hands with others and saying praise God. இந்த கையை வச்சுதான் நம்ம மத்தவங்களுக்கு கை கொடுத்து நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரைஸ் அலாட் சொல்றோம். And this is the instrument. இந்த கருவி வாய்ப்புல இருக்கிறது is to praise God. கர்த்தரை துதிக்க பயன்படக்கூடிய ஒரு உறுப்பு. It is to eat the bread. அப்பத்தை சாப்பிட்டு ருசி பார்க்கிற ஒரு உறுப்பு அது. This is the mouth with which you drink the wine. இந்த வாயில தான் நம்ம திராட்சை ரசத்தை பருகுகிறோம். But they say கடவுளே கண் கண்ட தெய்வம். கடவுளே கண் கண்ட தெய்வம்னு சொல்றாங்க. But she will abuse it. ஆனா இந்த அம்மா அவரை கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுவாங்க. Dirty fellow. நீ ஒரு அசுத்தமானவன். You are a cursed man. நீ ஒரு சபிக்கப்பட்ட மனிதன். And he will அவருக்கு பேச்சு வராது, கைதான் வரும். Shut up. வாயை மூடு. But Sunday morning, ஆனா ஞாயிற்றுக்கிழமை காலையில she is breaking bread. அந்த அம்மாவும் அப்பம் வைப்பாங்க. He is breaking bread. அவரும் அப்பம் வைக்கிறார். And then he goes and preaches love. அதற்கப்புறமா மேடையில் இருந்து முழங்கி பிரசங்கிக்கிறார். God is love. கர்த்தர் அன்புள்ளவர். Is that family a healthy family? இந்த குடும்பம் ஒரு ஆரோக்கியமுள்ள குடும்பமா? அல்ல, இல்ல. அவரு sick family. அது ஒரு நோய்வாய்ப்பட்ட குடும்பம். They need treatment. அவங்களுக்கு சிகிச்சை தேவை. Because the enemy is standing on the side. ஏனென்றால் எதிரி அவங்க பக்கத்துல நின்னுட்டு இருக்கான். அவன் கை தட்டுறான், நல்லா சூப்பர், நல்லா சண்டை போடுன்றான். ஞாயிற்றுக்கிழமை நீ ரொம்ப நல்லா நடிக்கிறப்பா அப்படின்னு சொல்றான். அவன் அதர் டேஸ், மற்ற நாட்களில you are behaving like you are my agent. என்னுடைய ஒரு ஏஜென்ட்டை போல நீ நடந்து கொள்ளுகிறாய். This is the difference in healthy and unhealthy families. பாருங்கள், ஒரு ஆரோக்கியம் உள்ள குடும்பத்துக்கும் ஆரோக்கியம் இல்லாத குடும்பத்துக்கும் இதுதான் வித்தியாசம். So today we want to share together some brides in the book of Genesis. இன்றைக்கு ஆதியாகமம் புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில மணவாட்டியை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 7 brides. 7 மணவாட்டிகள். And they are all written down
for our understanding. இது எல்லாமே நம்முடைய படிப்பினைக்காக, புரிதலுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறவை. And it is also for us to examine to see how healthy we are in our families. நம்முடைய குடும்ப வாழ்க்கை எந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்கிறது என்பதை நிதானித்து பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இது இருக்கிறது. The first woman, the first bride, முதலாவது மணவாட்டி is Eve. ஏவாள். Eve is the first bride in the Bible. வேத புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற முதலாவது மணவாட்டி ஏவாள். She married a wounded man. அவள் காயப்பட்ட ஒரு மனிதனை திருமணம் செய்து கொண்டாள். He was wounded for her. அவளுக்காக அவன் காயப்பட்டான். Had he not been wounded, அவன் காயப்படாமல் இருந்திருந்தால் she would not have been born. அவள் பிறந்திருக்கவே மாட்டாள். She was made through his wounds. அவனுடைய காயத்தினாலே பிறப்பிக்கப்பட்டவள் இந்த ஏவாள். Every time he would feel that wound, எப்போதெல்லாம் அந்த காயத்தை அவன் உணர்கிறானோ, his comfort is that she is there as a result of this. அவன் அங்கே அவனை ஆறுதல் படுத்திக் கொள்வது எப்படின்னா, என்னுடைய காயம் இருந்தாலும் அதனுடைய விளைவாக இவள் இருக்கிறாளே என்று சந்தோஷப்படுவான். Every time he would say, look my dear. ஒவ்வொரு முறையும் அவன் சொல்லுவான், தேனே மானே இங்க பாரு என் சைட்லன்ட்டு. கண்மணியே மானே கண்மணியே, look at this mark. இங்க இந்த கலும்ப பாருமா. You are a result of it. இதனுடைய விளைவுதான் நீ. I went through pain. நான் இந்த வேதனைக்குள்ளாக போனேன். And but I got a result. ஆனா அதனால ஒரு விளைவு ஏற்பட்டிருக்கு. You are that result. நீதான் அதனுடைய பலாபலன். So but she made him disobey God. ஆனால் இவன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போவதற்கு அவளே காரணமானாள். She got the fruit. அவள் அந்த பழத்தை எடுத்தால், and she ate, சாப்பிட்டுட்டா, and she brought it to him. அவன்கிட்டையும் கொண்டு வரா. And she would say, அவன் சொல்றா இப்போ, என் அருமையான தங்கம், என் தங்கமே, eat, சாப்பிடுயா பழச. And he said, no, I cannot. அவள் said no. அவன் சொல்றான், ஐயோ இதை சாப்பிட மாட்டேன், ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. Don't you love me? உனக்கு என் மேல அன்பு இல்லையா? Please take one bite. ஒரு வாய் சாப்பிடு. Is nice looking. நல்ல அழகா இருக்கு இந்த பழம். No. Don't do. இல்ல இதை செய்யக்கூடாது. அந்த மாதிரி சொல்ல முடியாது ஐயா. அப்படிலாம் நீ சொல்லக்கூடாதுப்பா. Take one bite. ஒரு வாய் நீ எடுத்து இப்ப சாப்பிடு. I am giving it to you. நான் கொடுக்கிறேன் சாப்பிடு. I love you. நான் உன்னை நேசிக்கிறேன். I have a lot of காதல் for you. உன் மேல ரொம்ப காதல் வச்சிருக்கிறேன் நானு. Please take a bite. ஒரு வாய் கடிச்சு சாப்பிடியா. This is what she did to him. இதைத்தான் அவள் அவனுக்கு செய்தாள். So God said, ஆண்டவர் சொன்னார், Genesis chapter 3 and verse 16. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 16வது வசனம். And God said, கர்த்தர் சொன்னார், the last part only, அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி, your desire shall be for him. உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். And he shall rule over you. அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார். This is a curse. இது ஒரு சாபம். Now, when I was young, நான் சின்ன பையனா இருந்தப்போ, before I got married, எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்குலாம் ரொம்ப வருஷம் முன்னாடி, I thought this woman would have all the desire for him. நான் நினைத்தேன் இந்த பெண்ணுக்கு எல்லா விதமான ஆசையும் அவன் மேல் இருக்கும் என்று நினைத்தேன். When Hudson got married to Lydia, ஹட்சனுக்கும் லிடியாவுக்கும் திருமணம் ஆன போது, Lydia would be always having love for her. லிடியாவுக்கு எப்ப பார்த்தாலும் ஹட்சன் மேல அன்பு காதல் தான். I thought that was what this verse meant. அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது என்று நான் நினைத்தேன். That's not what this verse means. ஆனால் இந்த வசனத்தினுடைய அர்த்தம் இல்ல. அந்த வசனம் சொல்லுது, if you want to understand that verse, அந்த வசனத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், chapter 4 and verse 7, 4வது அதிகாரம் 7வது வசனத்துக்கு போங்க. And it says, அங்கே வாசிக்கிறோம், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் sin lieth at the door. அங்கே பின்பகுதியிலே வருகிறது தமிழ்லே, and thee shall be his desire. அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். God is speaking to Cain. ஆண்டவர் இங்கே காயின் இடத்தில் பேசுகிறார். God says, just like sin wanting a desire for you, எப்படி பாவம் உன்னை ஆண்டு கொள்ள பார்க்கிறதோ, உன் வாசப்படியில் படுத்திருக்கிறதோ, just like that
Eve will have desire for him. அதே விதமாகத்தான் ஏவாளுக்கு அவன் மேல் ஒரு ஆசை இருக்கும். What does she want? அவளுக்கு என்ன வேணும்? She wants to control him. அவனை கட்டுப்படுத்த வேண்டும் என்பது அவளுடைய ஆசை. The lot of unhealthy families are there because the wife wants to control the husband. இன்றைக்கு அநேக ஆரோக்கியமற்ற குடும்பங்களுடைய பிரச்சனை என்னவென்றால் மனைவிக்கு புருஷனை கட்டுப்படுத்தி ஆட்டி படைக்கணும். Otherwise, she will cry. இல்லைன்னா இந்த அம்மா அழுவாங்க. Otherwise, she will say, இல்லைன்னா இப்படிதான் அழுவாங்க. and then finally he says, all right, I'll do it. கடைசியில் அவர் சொல்றாரு, சரி போய் கொலை செய்யறேன். That is what chapter 3 verse 16 says. இதுதான் 2வது அதிகாரம் 3வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது. He will try to control you. அவள் உன்னை கட்டுப்படுத்த முயற்சிப்பாள். And in many families are unhealthy because she always wants him to do everything the way she wants. அங்கே அநேக குடும்பங்கள் இன்றைக்கு ஆரோக்கியமற்று போய் இருப்பதற்கான காரணம் என்னவென்றால் இந்த அம்மா சொல்ற மாதிரி எல்லாம் அவர் செய்யணும்னு அவங்க வற்புறுத்துறாங்க. And then verse 16 says, அதுக்கப்புறம் 16வது வசனத்துல வாசிக்கிறோம், he shall rule over you. அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். He will want to harshly, in a tough way, control you. அவன் மிக கடுமையாக மிகவும் திடகாத்திரமாக உன்னை கட்டுப்படுத்துவான். So it's these two forces are controlling each other, fighting with each other to get control. ஆகவே இந்த 2 சக்திகளும் ஒன்றோடு ஒன்று சண்டையிட்டு யாரு அதிகாரம் பண்றது நீங்க போட்டி போடுறாங்க. And that is why families are unhealthy. ஆகவே தான் குடும்பங்கள் இன்றைக்கு ஆரோக்கியமற்று போய் இருக்கிறது. It is part of the curse from God. இது தேவனிடத்திலிருந்து வந்த சாபத்தினுடைய ஒரு பங்கு. So we need to make sure that we don't do both of these. ஆகவே இந்த 2 காரியங்களுமே நாம் செய்யக்கூடாது என்பதிலே நாம் கவனமா இருக்க வேண்டும். Instead, we should be, first of all, the husband should be loving. முதலாவதாக புருஷன் அன்பு செலுத்தக்கூடியவனாய் And இருக்க the வேண்டும். wife should be submitting. மனைவி அங்கே ஒப்பு கொடுக்கக்கூடிய சமர்ப்பிக்கக்கூடியவளாய் கீழ்ப்படியக்கூடியவளாய் இருக்க வேண்டும். It's not a punishment. அது ஒரு தண்டனை கிடையாது. It is a loving relationship. இது ஒரு அன்பினுடைய ஒரு உறவு பரிமாறுதல். And very interestingly, மிக சுவாரஸ்யமாக as you come down in chapter 3, 3வது அதிகாரத்தினுடைய பின்னால இருக்கிற வசனங்களுக்கு நாம் வரும்போது verse 20, 20வது வசனம், please read. ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான். He gave her, see, God did not call her Eve. அவளை ஏவாள்னு ஆண்டவர் சொல்லல. Who gave her that name? அவளுக்கு அந்த பெயரை கொடுத்தது யாரு? Adam gave her that name. ஆதாம் தான் அவளுக்கு அந்த பெயரை கொடுத்தான். Even though she caused him to commit sin, அவன் பாவம் செய்வதற்கு இவள் காரணமாய் இருந்தாலும் கூட that is the past. அது கடந்த காலம். Now the present is, இப்போ நிகழ்காலம் என்னன்னா, I love you so much. நான் உன்னை அதிகமாய் நேசிக்கிறேன். I have so much of, I'm filled with carbon for you. ஆகவே உன்மேல் நான் காதலிலே பொங்கி வழிகிறேன். I want to give you a sweet name. ஆகவே உனக்கு ஒரு இனிமையான பெயரை நான் கொடுக்க விளைகிறேன். I want to call you Eve. ஆகவே உன்னை நான் ஏவாள் என்று அழைக்கிறேன். Means the one who is able to give life. ஏவாள் என்று சொன்னால் ஜீவனை கொடுக்கக்கூடியவள். The entire humanity is because she gives life. அவள் ஜீவனை கொடுத்ததனாலே தான் அங்கே முழு மனுக்குலமே வந்திருக்கிறது. So this is how much he loved her. இந்த அளவுக்கு அவளை அவன் நேசித்திருக்கிறான். Do you have a sweet name for your மனைவி? உங்களுடைய மனைவிக்கு இப்படி ஒரு இனிமையான பெயரை நீங்கள் வைத்து கூப்பிடுகிறீர்களா? What do you call her? உங்களுடைய மனைவி நீங்க எப்படி கூப்பிடுறீங்க? You dirty fellow, you dirty woman, why do you do this? அழுக்கான பெண்ணே, அழுக்கான ஆணே, நீ ஏன் இப்படி செய்த? இப்படியா? நீ சாத்தானே. சாத்தானே, இப்படியா கூப்பிடுறீங்க? ஷைத்தான். Is that the sweet name? இப்படியா நம்ம செல்ல பெயர் வச்சு கூப்பிடுறோம்? But here Eve was given a sweet name by her husband. ஆகவே இங்கே அவனுடைய புருஷனால் ஒரு இனிமையான பெயரை ஏவாள் பெற்றுக்கொண்டார். As a mark of his love for her. அவள் மீது இவனுக்கு இருக்கக்கூடிய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பெயர். You can secretly call that name. ஆகவே ரகசியமா நீங்க உங்களுக்குள்ள கூப்பிட்டுக்கலாம். You don't have to call that name publicly in front of everyone. அந்த பெயரை வெளியரங்கமாக மற்றவர்களுக்கு முன்னாடி அந்த செல்ல பெயரை சொல்லி கூப்பிடணும்னு அவசியம் இல்ல. Is your wife here? Yeah. Yes. Do you have a sweet name for her? Yeah. You have? I have. Okay. Don't tell us, but Yeah. we want to make sure that you have one. Otherwise, you don't qualify. அப்படி செல்ல பேர் தான் வைக்கலன்னு சொன்னா புருஷனா இறங்கிறதுக்கே தகுதி இல்ல. But then you see, பாருங்க, the sin he committed and she committed,
அதற்கப்புறமாக அவன் செய்த பாவம், அவள் செய்த பாவத்தை எல்லாம் பார்க்கும்போது they, there were tough consequences. அதற்கு மிக பயங்கரமான விளைவுகள், பலாபலன்கள் ஏற்பட்டது. The first son killed the second son. முதல் பையன் 2வது பையனை கொலை பண்ணிட்டான். A lot of bad things happened afterwards. அதற்கப்புறமாக ஏராளமான கெட்ட காரியங்கள் அந்த குடும்பத்தில் நடந்துச்சு. Until Seth was born, there were lots of bad things happened. சேத் பிறக்கிற வரைக்குமாக ஏராளமான தீமை காரியங்கள் நடந்தது. But still, ஆனால் இருப்பினும் I love my wife. என்னுடைய மனைவியை நான் நேசிக்கிறேன். She is my Eve. அவள் என்னுடைய ஏவாள். She is the only one who can give me a sweet baby. எனக்கு ஒரு இனிமையான குழந்தையை கொடுக்கக்கூடியவள் அவள் மாத்திரமே. So I want to call her Eve, my dear, my. அவளை ஏவாள், எனக்கு இனிமையானவள் என்று நான் அழைக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறான். That is the first family. இதுதான் முதலாவது குடும்பம். There were problems, பிரச்சனை இருந்துச்சு அங்க. but they were still able to call each other sweet names. ஆனாலும் கூட ஒருவரை ஒருவர் அவர்கள் இனிமையான பெயர்களினாலே அழைக்கக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். A wife also can have a sweet name for the husband. ஆகவே மனைவியும் கூட புருஷனுக்கு ஒரு செல்ல பெயர் வச்சு கூப்பிடலாம். What will she call him? அவள் என்ன அவரை கூப்பிடுவாள்? You can call Ayya if you want. ஐயான்னு கூப்பிடனா கூப்பிடலாம். You call him Raja. ராஜான்னு கூப்பிடலாமா? சம்மதம். வேற ஏதாவது? வேற என்ன கூப்பிடுறீங்க உங்க புருஷனை நீங்க? என் கண்ணே, அப்பா, என் கண்ணே, கலைமானே, என் கண்மணியே. நீங்க தமிழ்ல சொல்றீங்க. This is the mark of a healthy family. இப்படிலாம் நீங்க செஞ்சீங்கன்னா, கூப்பிட்டீங்கன்னா இது ஒரு ஆரோக்கியமான குடும்பத்துக்கான அறிகுறி. So Eve married, the first bride married a wounded man. ஆகவே முதல் மணவாட்டி ஏவாள் ஒரு காயப்பட்ட மனிதனை திருமணம் செய்து கொண்டாள். Lot of problems are there. ஏராளமான பிரச்சனை அவங்க குடும்பத்துல இருந்துச்சு. But they still had love for each other. ஆனாலும் ஒருவர் மேல் ஒருவர் அவர்கள் அன்பு பாராட்டினார்கள். Let's take the second bride. அடுத்து 2வது மணவாட்டிக்கு போகலாம். And I will take Sarah as the second one. 2வது மணவாட்டி சாராள். Who did she marry? சாராள் யார திருமணம் பண்ணாங்க? Remember? ஞாபகம் இருக்கா? Eve married a wounded man. ஏவாள் காயப்பட்ட ஒரு மனிதனை திருமணம் செய்தார். He was wounded for her. அவளுக்காகவே இவன் காயப்பட்டான். He sacrificed himself for her. அவளுக்காக அவன் தியாகம் செய்தான். Now Sarah. இப்போ சாராளா? Who did she marry? சாராள் யார திருமணம் செய்தாள்? She married a liar. அவள் ஒரு பொய்யனை திருமணம் செய்தாள். Father of faith. விசுவாச தந்தை, சரிதான். Great man of God. தேவனுடைய மிகப்பெரிய மனிதன். Every morning 5 o'clock they were talking to each other. ஒவ்வொரு நாள் காலையில 5 மணிக்கு அங்க ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்குவாங்க. He was called the friend of God. தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டான். But still he was இருப்பினும் அவன் யாரு? He was a liar. ஒரு பொய்யன். And so she married a liar. அவள் ஒரு பொய்யனை திருமணம் செய்து கொண்டார். She was also a liar. அவளும் ஒரு பொய்க்காரி. They both lied to other people about each other. ஒருத்தரை குறித்து மற்றவர்களிடத்துல இவங்க 2 பேரும் பொய் பேசினாங்க. Who is this? யார் இது? My sister. என் தங்கச்சி. Who is this? My அண்ணன். யார் இவரு? என் அண்ணன். They were lying to each other. அவர்கள் ஒருவரோடு ஒருவர் கூட பொய் சொன்னார்கள். God in his grace saved them. தேவன் தன்னுடைய கிருபையினாலே அவர்களை காப்பாற்றினார். But because of this lie there was consequence. ஆனால் இந்த பொய் நிமித்தமான சில விளைவுகள் ஏற்பட்டது. One consequence was Hagar. ஒரு பின் விளைவுதான் அந்த ஆகார். And because of Hagar the whole family changed. ஆகார் நிமித்தமாக அந்த ஒட்டுமொத்த குடும்பமே தலைகளாய் விட்டது. And so who was the cause of Hagar? ஆகார்னு ஒரு ஆள் வரதுக்கான காரணம் யாரு? Who was the cause of Ishmael? இஸ்மவேல் வரதுக்கான காரணம் யாரு? ஆகார். You start with a lie. ஒரு பொய்யில ஆரம்பிக்கிறீங்க. There are consequences. அதுக்கப்புறம் அதனுடைய பின் விளைவுகள் வருது. And then there was big quarrel between Hagar and Sarah. அதுக்கப்புறம் ஆகாருக்கும் சாராளுக்கும் இடையிலே சண்டை வருகிறது. And then
there was big quarrel in the family because of Ishmael. இஸ்மவேல் நிமித்தமாக சண்டை சச்சரவுகள் வருகிறது. All caused by the lie of the husband and the wife. எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமே இந்த புருஷன் மனைவி பொய் பேசினதுதான். Do you lie to your wife, நீங்க husband? நீங்க உங்க மனைவிட்டையோ உங்க புருஷன்ட்டையோ பொய் சொல்றீங்களா? You lie about them to other people? இல்ல அவர்களை குறித்து மற்றவரிடத்திலே போய் பொய் சொல்றீங்களா? Secretly tell your mama, you know that dirty girl, I am so sad I married her. உங்க அம்மாட்ட ரகசியமா சொல்றீங்களோ அந்த பொண்ணு ஒரு மோசமான பொண்ணு, அவளை கல்யாணம் பண்ணிட்டு நான் அவஸ்தைப்படுறேன்ட்டு? Oh, you go and tell your mother, you know, this man is a dirty man. இல்லன்னா உங்க அம்மாட்ட போயிட்டு சகோதரிகள் இந்த ஆள் ஒரு மோசமான ஆள், இவனை கல்யாணம் பண்ணிட்டு நான் பாடுபடுறேன்னு சொல்றீங்களா? That is an unhealthy family. இப்படி நடக்கும் என்றால் இது ஒரு ஆரோக்கியமற்ற குடும்பம். And so there was a big problem in the family. ஆக குடும்பத்திலே ஒரு பெரிய பிரச்சனை வந்து விட்டது. இப்போ Do you know that when after Ishmael was born, உங்களுக்கு தெரியுமா, இஸ்மவேல் பிறந்த பிற்பாடு for the next 14 years, அடுத்த 14 வருடங்களுக்கு God did not speak to Abraham. ஆபிரகாமினிடத்திலே ஆண்டவர் பேசவே இல்லை. You may be Abraham, you may be a preacher, you may be a great man, but you play game with God. நீங்க ஆபிரகாமா இருக்கலாம், பெரிய பிரசங்கியாரா இருக்கலாம், பல இடங்கள்ல போய் ஊழியம் செய்யலாம். ஆனா ஆண்டவரோடு விளையாடினால் You will get consequence. அதனுடைய பின் விளைவுகளை நீங்கள் சந்தித்தாக வேண்டும். So Sarah was a great woman. ஆகவே சாரால் ஒரு மிகப்பெரிய பெண்மணி. We all like her. நம்ம எல்லாருக்குமே அவளை பிடிக்கும். But watch out if you lie. ஆனால் நீங்க பொய் சொன்னீங்கன்னா பாருங்க, Watch out if you scheme things your own way. பாருங்க, உங்களுக்கு ஏத்த மாதிரி திட்டங்களை தீட்டி சதி திட்டங்கள் செய்வோம் என்றால் Then you will suffer the consequence. அதனுடைய பின் விளைவுகளை நீங்கள் தான் சந்திக்க வேண்டும். Abraham suffered. ஆபிரகாம் பாடுபட்டார், Sarah suffered. சாராலும் அவஸ்தைப்பட்டாங்க. And we have to be very careful. ஆகவே நாம் மிக ஜாக்கிரதையா இருக்க We வேண்டும். have to clean up. நாம் காரியங்களை சுத்தம் செய்ய வேண்டும். The lie has to be removed. அங்கே பொய் அகற்றப்பட வேண்டும். Truth should come back to our family. சத்தியம் உண்மை நம்முடைய குடும்பத்துக்குள்ள வர வேண்டும். You know something sad about Abraham? ஆபிரகாமை குறித்து ஒரு துக்கமான விஷயம் என்ன தெரியுமா? He went to Egypt. அவன் எகிப்துக்கு போனானா. He did not learn his lesson. அங்க போய் அவன் பாடத்தை கத்துக்கல. After some years, ஒரு சில வருடங்களுக்கு he went பிற்பாடு to another country. இன்னொரு தேசத்துக்கு அவன் போறான். And there also he lied about his wife. அங்கேயும் கூட தன்னுடைய மனைவியை குறித்து போய் சொல்றான். God interfered to save her. ஆண்டவர் உள்ளே தலையிட்டு அவளை காப்பாற்றினார். Now watch out for this. ஆனா இப்ப கவனிங்க, Had God not interfered, ஆண்டவர் அந்த சூழ்நிலையில தலையிடாம இருந்திருந்தா Sarah would have been destroyed. சாரால் அங்கே அழிக்கப்பட்டிருப்பாள். You understand? புரியுதா உங்களுக்கு? And if Sarah was destroyed, சாரால் அழிக்கப்பட்டிருந்தால் Isaac would not have been born. ஈசாக்கு பிறந்திருக்க மாட்டான். Very serious matter. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். The serious decisions you make and the way you speak and how honest you are before God will determine whether your family is a healthy family or not. ஆகவே குடும்ப விஷயத்திலே நீங்கள் எவ்வளவாய் கவனமாய் இருக்கிறீர்கள் என்கிற விஷயம், பொய் பேசாமல் இருக்கிறீர்களா என்கிற விஷயம், நேர்மையாய் உண்மையாய் இருக்கிறீர்களா என்கிற விஷயம் தேவனுக்கு முன்பாக மிக முக்கியமானதா இருக்கிறது. தவறும் பட்சத்திலே மிக மோசமான பின்விளைவுகளும் ஏற்படக்கூடும். So he messed up. ஏவாள் அங்கே காரியங்களை சொதப்பி விட்டாள். We got cursed. அங்கே சாபம் வந்துருச்சு நமக்கு. Sarah messed up. சாரால் சொதப்பினாள். Because of which there is another tribe coming out of Abraham's family, which is even today fighting God's people. இதன் நிமித்தமாக ஆபிரகாமினுடைய வம்சத்திலிருந்து இன்னொரு சந்ததி வந்தது. அதனால இன்னைக்கும் உலகத்திலே பிரச்சனையா இருக்கிறது. தேவ ஜனங்களோடு அவர்கள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். Who is fighting Israel today? இன்றைக்கு இஸ்ரவேலை எதிர்த்து சண்டையிடுவது யாரு? It is the crime that Sarah committed. சாரால் செய்த பாவத்தின் விளைவுதான் இது. It is still suffering. இன்னைக்கும் பாடுபட்டு இருக்கோம். That's the second bride. இது இரண்டாவது மணவாட்டி. Lot of good things can be said about them. அவங்கள பத்தி ரொம்ப நிறைய நல்ல விஷயங்களையும் சொல்லலாம். But we need to learn big lessons about how we should live a holy life before God. ஆனால் இந்த பாடங்களை கற்றுக்கொண்டு தேவனுக்கு முன்பாக எப்படி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Is your family like this? உங்களுடைய குடும்பம் இப்படி இருக்கிறதா? Husband lying, புருஷன் பொய் சொல்றாரு, wife lying, மனைவியும் பொய் சொல்லுவாங்க, children lying. பிள்ளைங்களும் பொய் சொல்லுவாங்க. How do they learn to lie? எப்படி பொய் சொல்ல கத்துக்கிறாங்க? Children, how do they learn to lie? பிள்ளைங்க எப்படிங்க பொய் சொல்ல கத்துக்கிறாங்க? They learn to lie
அவங்க பொய் சொல்ல கத்துக்கிறதுக்கு Because they are studying in the school where you are the principal, she is the vice principal. அவங்க ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்க. அந்த பள்ளிக்கூடத்துல நீங்க தான் முதல்வர், உங்களுடைய மனைவி தான் துணை முதல்வர். Your wife is here, உங்க மனைவி இருக்காங்களா இங்க? vice principal is here. துணை முதல்வர் இருக்கிறாங்களா? Your children lie, உங்க பிள்ளைங்க பொய் சொல்லுவாங்க, they cheat, அவங்க ஏமாத்துவாங்க, they hide sins secretly. அவங்க ரகசியமாய் பாவங்களை மறைப்பார்கள். They are learning it from your school. ஏனென்றால் உங்க பள்ளிக்கூடத்துல இருந்து எல்லாத்தையும் அவங்க கத்துக்கிறாங்க. And you better clean up. அதனால நீங்க கொஞ்சம் சுத்தம் பண்ணணும். Otherwise, you are going to suffer the consequence. இல்லை என்றால் அதனுடைய பின்விளைவுகளை நீங்கள் தான் சந்திக்க வேண்டும். Okay. So now let's go to the third bride. இப்போது மூன்றாவது மணவாட்டியை நோக்கி போகலாம். Eve married the wounded man. ஏவாள் காயப்பட்ட மனிதனை திருமணம் செய்து கொண்டார். Sarah married a liar. சாராள் பொய்யனை திருமணம் செய்து கொண்டாள். Now the third bride is Rebecca. மூன்றாவது மணவாட்டி ரெபேக்கா. I love this sister. இந்த சகோதரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். Chapter 24, the entire chapter speaks about her. அங்கே 24வது அதிகாரம் முழுவதுமாக அவளை குறித்து தானே பேசுகிறது. She married a wealthy man. அவள் ஒரு ஐஸ்வர்யவானை திருமணம் செய்து கொண்டாள். He had plenty of wealth. அவனிடத்துல ஏராளமான ஐஸ்வர்யம் கொட்டி கிடந்தது. All the wealth of Abraham came to him. ஆபிரகாமுடைய சகல ஆஸ்தியும் அவன்கிட்ட தான் வந்துச்சு. But she was never satisfied with all that wealth. ஆனால் அந்த ஐஸ்வர்யத்தினாலே எல்லாம் அவள் அங்கே திருப்தி அடையவில்லை. She was having favoritism in the family. அங்கே குடும்பத்திலே அவளுக்கு அங்கே பட்சபாதமாய் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு பிரச்சனை இருந்தது. Because of her favoritism, அவளுடைய பட்சபாதமான போக்கினாலே, because she loved one son more than the other, இன்னொரு குமாரனை காட்டிலும் ஒரு குமாரனை அதிகமாய் நேசித்தபடியினாலே she messed up her whole family. அவளுடைய ஒட்டுமொத்த குடும்ப வாழ்க்கையும் அவளே சீரழித்து விட்டார். She trained up her son to be a cheater and a liar. அங்கே அவளுடைய மகனை ஒரு ஏமாற்றுக்காரனாக பொய்க்காரனாக வளர்த்து எடுக்க பயிற்சி கொடுத்தார். Sweet, nice, beautiful, humble Rebecca. மிகவும் இனிமையான அழகான மனத்தாழ்மையுள்ள ரெபேக்கா. But if you are not careful, you will make the same mistake. ஆனால் நீங்க கவனமா இல்லைன்னா இதே தவறை நீங்களும் செய்யக்கூடும். What is the consequence? என்னுடைய பின்விளைவு என்ன? She could not see Jacob until she died again. அவள் மரிக்கிற வரைக்குமாக அதுக்கப்புறம் யாக்கோபை அவளால் பார்க்கவே முடியாம He போயிடுச்சு. ran away to Padanaram. அவன் அங்கே பதானராமுக்கு ஓடி போய்விட்டான். She was practicing favoritism. அவள் பட்சபாதமாய் நடந்து கொண்டால் Jacob also practiced favoritism. அதே பட்சபாத போக்கை யாக்கோபும் கற்றுக்கொண்டு செய்தான். His favorite son was Joseph. அவனுடைய மிகவும் விருப்பமுள்ள மகன் யோசேப்பு. So the other 10 children were fighting Joseph. ஆகவே மற்ற 10 பிள்ளைகளும் யோசேப்புக்கு எதிர்த்து சண்டை போடுறாங்க. They hated him. அவனை வெறுத்தார்கள். They put him in the pit. அவனை குழியிலே போட்டார்கள். They sold him for 20 silver coins. 20 வெள்ளிக்காசுக்கு அவனை விற்று போட்டார்கள். Then they went and lied to the father. அதுக்கப்புறமாக அவர்கள் போய் அவருடைய அப்பாவினிடத்திலே பொய் சொன்னார்கள். All of this he learned because he grew up in the family where his father was a principal and his mother was a vice principal. ஆகவே இது எல்லாவற்றையும் இவர்கள் எங்கே கற்றுக்கொண்டார்கள் என்றால் குடும்பத்திலே தான். அந்த குடும்ப தலைவர் அவர் ஒரு முதல்வராக இருக்கிறார், அம்மா ஒரு துணை முதல்வராக இருக்காங்க. இந்த கெட்ட காரியங்கள் எல்லாம் அவங்கள்ட்ட இருந்து கத்துக்கிறாங்க. So that family, that sweet family, ஆகவே அந்த இனிமையான குடும்பம் has now become a horrible, dirty, fighty, quarreling, cursed family. மிகவும் மோசமான, மிகவும் ரசனை குறைவான, சபிக்கப்பட்ட, சண்டை போடக்கூடிய குடும்பமாக மாறி போகிறார்கள். And she created a cheating son. அவள் ஏமாற்றக்கூடிய ஒரு மகனையே உருவாக்கிட்டா. She had no consultation with the husband. ஏன்னா புருஷன்ட்ட எதையும் கலந்து ஆலோசிச்சு பேசல. And Isaac had no consultation with Rebecca. ரெபேக்காலிட்ட அந்த ஈசாக்கும் கலந்து பேசல பிள்ளை வளர்ப்பை பத்தி. Years ago, they had the highest degree of kadal. ஆகவே சில வருடங்களுக்கு முன்பாக காதலின் உச்சத்திலே இவர்கள் இருந்தார்கள். And now they only have hatred. They don't trust each other. இப்போ அவங்களுக்குள்ள வெறுப்பு தான் மிஞ்சி போயிருக்கு. ஒருத்தரை நம்ப முடியல. So Rebecca, the third bride, married a wealthy man and messed up. ஆகவே மூன்றாவது மனைவாட்டியாகிய ரெபேக்கால் ஒரு ஐஸ்வர்யமுள்ள மனிதனை திருமணம் செய்தால் ஆனாலும் சொதப்பி விட்டாள். So to that extent, that family became a very unhealthy family. ஆகவே அந்த அளவுக்கு அந்த குடும்பம் ஒரு ஆரோக்கியமற்ற குடும்பமாய் போய்விட்டது. Now the fourth bride, நான்காவது மணவாட்டி, the book of
Genesis was the wife of Lot. இந்த ஆதியாகம புத்தகத்திலே நாம் பார்க்கிற 4வது மணவாட்டி லோத்தின் மனைவி. Who did she marry? அவள் யாரை கல்யாணம் பண்ணா? She married a backslider. ஒரு பின்வாங்கி போகிறவனை திருமணம் செய்தார். Earlier he was in Hebron. முன்பாக அவன் எப்ரோனிலே காணப்பட்டான். He was having fellowship with Abraham. ஆபிரகாமோடு கூட அவன் ஐக்கியம் கொண்டான். Singing, praising, worshiping, sacrificing. பாடல், ஆராதனை, பலியிடுதல், கர்த்தரை புகழுதல். Now he went after the wealth of the world. இப்போது உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்தின் பின்னாலே போய்விட்டான். He went to Sodom, Gomorrah. சோதோம் கொமோராவுக்கு போய்விட்டான். He went to the place of LGBTQ of those years. அந்த நாட்களிலே ஓரின சேர்க்கையாளர்கள் இருந்த அந்த இடத்திற்கு அப்பவே போயிட்டான். She was told, don't look back. அங்கே திரும்பி பார்க்காதே என்று அவளுக்கு சொல்லப்பட்டது. But her heart was there. ஆனால் அவருடைய இருதயமோ அந்த ஊர்ல தான் இருந்துச்சு. So she turned around. ஆனாலும் திரும்பி பார்த்துட்டா. She became a pillar of salt. அவள் ஒரு உப்பு தூணாய் மாறி போனாள். He did not bring up the girls properly, so they committed unpardonable sin with their father. அந்த பெண் பிள்ளைகளை சரியான விதத்திலே வளர்க்காததினாலே மன்னிக்க முடியாத குற்றத்தை அந்த தகப்பனோடே செய்து அவர்கள் அங்கே பாவம் செய்தார்கள். And these two children of these two daughters became perennial enemies of Abraham's children. ஆகவே இந்த பெண் பிள்ளைகளுக்கு பிறந்த பிள்ளைகள் ஆபிரகாமுக்கு மிகப்பெரிய விரோதிகளாக பல நாட்கள் மாறி போனார்கள். Mess up if you are not careful. ஆகவே நீங்க ஜாக்கிரதையா இல்லைன்னா இப்படிதான் காரியங்கள் சொதப்பி சீரழிந்து விடும். Now in Sodom Gomorrah, இப்போது சோதம் கொமோராவிலே there was no family prayer. அங்கே குடும்ப ஜெபம்லாம் கிடையாது. Girls were having boyfriends and they were running around. ஆகவே அங்கே பெண்கள் ஆண்களோடு நட்பு பாராட்டி அங்குமிங்குமாக உல்லாசமா இருந்தார்கள். And this woman was materialistic and her heart was full of the wealth of the world. இந்த பெண்ணை பார்க்கும்போது இவளும் ஐஸ்வர்யத்தை நாடி பணத்தை பிரியமாயிருந்து உலகமயமாய் போய்விட்டார். That is the fourth bride. இதுதான் 4வது மணவாட்டி. Eve, ஏவாள், Sarah, சாராள், Rebecca, ரெபேக்காள், Lot's wife. லோத்தின் மனைவி. Now the fifth bride 5வது மணவாட்டி was Leah, லேயா, the wife of Jacob. யாக்கோபின் மனைவி லேயா. Who did she marry? அவள் யாரை திருமணம் செய்தாள்? She married a craving man. ஒரு ஆசைப்படுகிற ஒரு மனிதனை கல்யாணம் பண்ணான். She wanted to marry that man. அவனை கல்யாணம் பண்ணணும்னு அவன் நினைச்சான். He was already a சூத்திரக்காரன். சாரி, சூத்திரக்கார். அவன் ஏற்கனவே ஒரு சூத்திரக்காரனாய் தான் இருக்கிறான். But she married him. ஆனால் அவனை போய் அவள் திருமணம் செய்து கொண்டாள். And she messed up her life. அவளுடைய வாழ்க்கையை அவள் அங்கே சீரழித்து போட்டு விட்டாள். She was never satisfied with what she had. அவளுக்கு என்ன இருந்தது என்பதை வைத்து அவள் அங்கே திருப்தியாக இல்லை. She wanted more and more and more. இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். More children, more wealth, more everything. இன்னும் பிள்ளைகள் வேண்டும், இன்னும் ஐஸ்வர்யம் வேண்டும், இன்னும் எல்லாம் வேண்டும். She was in competition with her own sister. அவருடைய சொந்த சகோதரி ராகேலிடத்திலே போட்டி போட்டாள். Now you go through this book. இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கும் போது Beautiful book in the Bible. வேதத்தினுடைய மிக அழகான ஒரு புத்தகம். You see, Leah had and all the concubines and all that, they had 10 children. லேயாளுக்கு அங்கே அந்த வீட்டுல இருக்கக்கூடிய வேலைக்கார பெண்கள் மறுமனையாட்டிகள்லாம் இருந்தாங்க. ஒட்டு மொத்தமா ஒரு 10 பிள்ளைங்க இருந்தாங்க. These 10 boys were dirty fellows. இந்த 10 ஆண் பிள்ளைகளும் மிகவும் அழுக்கான மோசமானவர்கள். Whatever bad things they did, Joseph reported to Jacob. இவர்கள் செய்த இந்த கெட்ட காரியங்களை எல்லாம் யோசேப்பு போய் அங்கே யாக்கோபினிடத்திலே ஒரு குற்றமாக சொல்லுவான். You see what Reuben did? அங்கே ரூபன் என்ன செய்தான் தெரியுமா? He went to have bed with his dad's concubine. தன்னுடைய மனைவியின் தன்னுடைய தகப்பனுடைய மறுமனையாட்டியோடு கூட போய் இவன் அங்கே படுத்துக் கொண்டான். And some of these boys went and fought with that king and his people, who destroyed Dinah and killed thousands of it. இங்கே இவர்கள் ஒரு சில பையன்கள் போய் அங்கே ராஜாவோடு கூட சண்டை போட்டு அந்த தியானாலை அழித்து ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே மடிந்து போனார்கள். They were murderers. அவர்கள் கொலைகாரர்கள். Leah's children. லேயாளுடைய பிள்ளைகள் இவர்கள் எல்லாம். Leah was
running after a craving man. அங்கே லேயாள் ஒரு ஏக்கமுள்ள ஒரு விருப்பமுள்ள மனிதனை நாடி ஓடினாள். The result was immoral children. ஆனால் அதனுடைய விளைவு சீர்கெட்டு போன பிள்ளைகள். The result was murderers. அங்கே கொலைகாரர்கள் இதனுடைய விளைவாக வந்தார்கள். She was a dissatisfied woman. அவள் ஒரு திருப்தியற்ற பெண்ணாய் She காணப்பட்டாள். wanted more and more. இன்னும் வேணும் என்று ஆசைப்பட்டாள். She got everything she wanted, அவளுக்கு வேண்டியதெல்லாம் கிடைச்சிருச்சு. and her life was a mess. ஆனாலும் அவளுடைய வாழ்க்கை சீர்கெட்டு போய்விட்டது. That's another utterly unhealthy family. மிகவும் மோசமான ஆரோக்கியமற்ற இன்னொரு குடும்பம் இது. That's the fifth bride. இது 5வது மணவாட்டி. The sixth bride 6வது மணவாட்டி was Rachel. ராகேல். Rachel was the love of life for Jacob. அங்கே யாக்கோபினுடைய ஆசை நாயகி ராகேல். Who did Rachel marry? ராகேல் யார கல்யாணம் பண்ணா? Speak up. சொல்லுங்க. Rachel married a schemer. அதாவது ராகேல் ஒரு எத்தனை கல்யாணம் பண்ணாள்? ஏமாற்றுக்காரனை. She married a schemer. அவள் ஒரு எத்தனை கல்யாணம் பண்ணாள்? Everywhere Jacob went, he was a schemer. ஆகவே யாக்கோபு எங்கெல்லாம் போனாலும் அங்கெல்லாம் அவருடைய கைவரிசையை காட்டுவார். She married him, அவனை கல்யாணம் பண்ணிட்டா. and she messed up her life. அவளுடைய வாழ்க்கையை அவள் சீர்வழித்துக் கொண்டாள். She was cursing herself. அவளே சபித்துக் கொள்ளுகிறாள். If I don't get children, I'm going to die. நான் பிள்ளைகள் பெறவில்லை என்றால் நான் சாக போறேன். Some of our assembly sisters do the same. நம்முடைய சபையினுடைய சில சகோதரிகள் கூட இப்படித்தான் செய்கிறார்கள். I don't know about this assembly. இந்த சபை குறித்து எனக்கு தெரியாது. God only knows. ஆண்டவருக்கு தான் தெரியும். But in many other places, sisters, they get angry, upset. They say, I'm going to die. அங்கே சில இடங்களிலே சகோதரிகள் கோவப்பட்டுட்டு அங்க கோவத்துல சொல்றாங்க, நான் சாக I போறேன். don't want to live. நான் வாழ்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. Unhealthy family. ஆரோக்கியமற்ற குடும்பம். She was a stealer of idols. அங்கே விக்கிரகங்களை திருடினவன். Her father's idols she has stolen, and she dug a hole and buried it. அவளுடைய தகப்பனுடைய விக்கிரகங்களை எல்லாம் திருடி அங்கே குழி தோண்டி புதைச்சு வைக்கிறான். She was a curser woman. அவள் அங்கே சபிக்கக்கூடிய பெண்மணி. And she was always jealous of her elder sister. எப்போதும் அவளுடைய அக்காவை பார்த்து அவளுக்கு பொறாமை. And she had only one daughter. ஒரே ஒரு மகள் தான் அவளுக்கு இருந்தாள். What's her name? அவளுடைய பேர் என்ன? Dina. தியானால். Extraordinarily beautiful girl. அங்கே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அளவுக்கு அதிகமாய் அழகுள்ளவள். She messed up her life. அவளுடைய வாழ்க்கையை சீரழித்து விட்டார். Oh, what happened? என்னாச்சு? Leah, your daughter is gone. லேயா உன்னுடைய மகள் போய்விட்டாள். And Rachel, ராகேல் one son. ஒரே மகன். Second son, she could not even hold. 2வது மகனை அவ கையில தூக்க கூட முடியல. She messed up. அங்கே அந்த அளவுக்கு சீர்கெட்டு And she போய்விட்டாள். died. அவள் மரித்து போய்விட்டாள். She did not even get a proper funeral. ஒரு நல்ல ஒரு அடக்க ஆராதனை கூட அவளுக்கு இல்ல. And what happened to her? என்னாச்சு அவளுக்கு? She messed up her family. அவளுடைய குடும்ப வாழ்க்கையை அவள் சீரழித்து போட்டு விட்டாள். Unhealthy, unhappy family life. ஆகவே ஆரோக்கியமற்ற சந்தோஷமற்ற குடும்ப வாழ்க்கை. So, sixth bride. ஆகவே 6வது மணவாட்டி இவள். Now we have the last bride. ஆகவே இப்போது கடைசி மணவாட்டி. And that last bride was the wife of Joseph. கடைசி மணவாட்டி யோசேப்பினுடைய மனைவி. Asenath. அஸ்னத் என்பது அவருடைய பேர். ஆஸ்நாத். Asenath. ஆஸ்நாத். Asenath was given to Joseph as a bride. ஆகவே ஆஸ்நாத் யோசேப்புக்கு மனைவியாக கொடுக்கப்படுகிறாள். She married who? யாரை இவ கல்யாணம் பண்றா? So all of these other people, schemer. ஆகவே மத்தவங்கள கல்யாணம் பண்ண வரிசையெல்லாம் பார்க்க ஒருத்தன் பொய்யன். But Asenath married the wisest man on earth. ஆனால் ஆஸ்நாத் பூமியிலேயே மிகவும் ஞானமுள்ள மனிதனை திருமணம் செய்கிறார். Joseph was the wisest man. யோசேப்பு தான் மிகவும் பெரிய ஒரு ஞானி. She married Joseph. யோசேப்ப கல்யாணம் பண்றா. And Joseph was the fruitful tree. யோசேப்பு தான் கனி கொடுக்கக்கூடிய மரம். And for Joseph, she was able to give 2 children. யோசேப்புக்கு 2 பிள்ளைகளை பெற்றுக் கொடுத்தாள். Manasseh and Ephraim. மனாசே, எப்ராயிம். And Ephraim was the second one. எப்ராயிம் 2வது பையன். But
Ephraim was given the first blessing by Jacob. ஆனால் யாக்கோபினிடத்திலிருந்து முதல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவன் எப்ராயிம். Your first birth is not valid. ஆகவே நீங்க முதல்ல பிறக்கிறது அங்கே பொருட்டில்ல. Your second birth, you need to be born again. ஆகவே நீங்க இரண்டாவது பிறக்கிறது, மறுபடியும் பிறப்பதுதான் உங்களுக்கு முக்கியம். And that is what we find in Ephraim and Manasseh. ஆகவே இதைத்தான் நாம் எப்ராயிம் மனாசே அவனுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். Ephraim was a second born. எப்ராயிம் இரண்டாவது பிறந்தவன். He became the first one in the order. ஆனால் வரிசையிலே அவன் முதலாவது ஆளாக மாறினான். That is what has to happen. Now these truths are all coming out through Asnath. ஆகவே இந்த சத்தியங்கள் எல்லாம் ஆஸ்னத்தின் மூலமாக வருகிறது. Asnath was married to Joseph during the first 7 years of grace. ஆகவே அந்த முதல் 7 வருடங்கள் அந்த கிருபையின் காலம் இருக்கிறது அல்லவா, அந்த காலகட்டத்திலே தான் இந்த ஆஸ்னாத் யோசேப்பை திருமணம் செய்கிறார். The second 7 years, Joseph protected Asnath. அந்த அடுத்து வரக்கூடிய 7 வருடங்களிலே யோசேப்பு ஆஸ்னாத்தை பாதுகாக்கிறார். We do not go through the perils of the great tribulation period. ஆகவே அந்த மாபெரும் அந்த மகா உபத்திரவன் காலத்தினுடைய பாடுகள் பிரச்சனைகளுக்குள்ளாக நாம் போகாதபடிக்கு இப்படி ஆகிறது. We will all be protected by our great Joseph. நம்முடைய மாபெரும் யோசேப்பினாலே நாம் எல்லாரும் பாதுகாக்கப்படுவோம். And that is what has happened to Asnath. இதுதான் ஆஸ்னாத்துக்கு சம்பவித்தது. The other 6, அடுத்த மத்த 6 பேரு, and they were all messing up their family. அவர்கள் எல்லாரும் அவர்களுடைய குடும்பத்தை ஏதோ ஒரு விதத்தில் அவர்களே சீரழித்து போட்டார்கள். But Asnath rebuilt her family. ஆனால் ஆஸ்னாத்தை பார்க்கும்போது அவள் தன்னுடைய குடும்பத்தை கட்டி எழுப்புகிறார். Asnath was the Gentile woman who became the queen of Joseph. We, the Gentiles, become the queen of Jesus Christ. ஆஸ்னாத் ஒரு புறஜாதி பெண், அவள் யோசேப்பினுடைய ராணியானால் நாம் புறஜாதிகளாய் இருக்கக்கூடியவர்கள் நாம் ஆண்டவருக்கு மனவாட்டிகளாக மாறி இருக்கிறோம். So we need to know how healthy our families are. ஆகவே நம்முடைய குடும்பங்கள் எவ்வளவு ஆரோக்கியமாய் இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Genesis 24, ஆதியாகமம் 24வது அதிகாரம். some interesting evaluation survey. சில முக்கியமான மதிப்பீடுகளை நாம் இங்கே செய்ய வேண்டும். Now we need health checkup. நமக்கு ஆரோக்கியத்தை பரிசோதித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. We need to find out how healthy we are. நம்முடைய ஆரோக்கியம் எந்த அளவுக்கு இருக்குன்றதை நம்ம சோதித்து பார்க்கணும். We need to check out to see how healthy our families are. நம்முடைய குடும்பங்கள் எந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்கிறது என்பதை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். For which we need to go to the laboratory of Jesus. இதை நாம் செய்ய வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசோதனை கூடத்துக்கு நாம் வர வேண்டும். In chapter 24, ஆதியாகமம் 24வது அதிகாரத்திலே, and we'll read part from verse 47. 47வது வசனத்தினுடைய ஒரு பகுதியை வாசிக்கலாம். If you are still not married, நீங்கள் இன்னும் திருமணமாகாதவராய் இருப்பீர்கள் என்றால், I want you to read through this chapter 24. இந்த 24வது அதிகாரத்தை முழுசுமே நீங்க வாசிக்கணும். If possible, read it 100 times. உங்களுக்கு முடியும் என்றால் 100 தடவை வாசிங்க. அது Very sweet chapter. மிகவும் இனிமையான ஒரு அதிகாரம். Now here in this chapter, இந்த அதிகாரத்திலே and verse 47, 47வது வசனம், அப்பொழுது நீ யாருடைய மகள் என்று அவளை கேட்டேன். அதற்கு அவள், நான் மில்கால் நாகோருக்கு பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்றாள். So who is your daddy? நீ யாருடைய மகள்? யாரும் அப்பா? Do you have the qualities of your daddy? உன்னுடைய அப்பாவுக்குரிய குணாதிசயங்கள் உனக்கு இருக்கா? If you are born again, நீ மறுபடியும் பிறந்திருப்பாய் என்றால், you are the child of Almighty God. நீ சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிள்ளை. Let me ask you that question. நான் அந்த கேள்வியை உங்களை பார்த்து கேட்கட்டும். Do you exhibit any of the qualities of that heavenly Father? அந்த பரமபிதாவினுடைய குணாதிசயங்களை நீங்கள் பிரதிபலித்து காண்பிக்கிறீர்களா? The Holy Spirit is there to strengthen you with the qualities of God. தேவனுடைய குணாதிசயங்களை உங்களுக்கு கொடுத்து உங்களை பலப்படுத்தக்கூடியவரான பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். Love, joy, peace, long suffering, all of those. அன்பு, சந்தோஷம், நீடிய பொறுமை, சமாதானம், இந்த 9 கனிகளும் உங்களுக்கு இருக்கிறது. These are all the qualities of your heavenly Father. இது எல்லாம் உங்களுடைய பரமபிதாவினுடைய குணாதிசயங்கள். If he is living in your heart, அவர் உங்களுடைய இருதயத்திலே குடிகொண்டிருப்பார் என்றால், you have to demonstrate that you belong to your Father. உங்களுடைய தகப்பனுடைய பிள்ளைகள் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக நீங்கள் இந்த குணாதிசயங்களை காண்பிக்க வேண்டும். Listen to me carefully. நான் சொல்றத கவனமா கேளுங்க. Christianity is evidence-based
faith. கிறிஸ்தவம் என்பது சாட்சிகளின் அடிப்படையிலான ஒரு விசுவாச முறை. Evidence-based faith. அங்கே சாட்சி, அங்கே செயல் இருக்க வேண்டும். If you don't at least have some smell of the qualities of Jesus and the Heavenly Father, இயேசு கிறிஸ்துவனுடைய, நம்முடைய பரமபிதாவினுடைய குணாதிசயங்களுடைய பிரதிபலிப்பு நம்ம வாழ்க்கையில அறவே இல்லை என்றால், at least some of it, கொஞ்சமாவது அதெல்லாம் இருக்கணும். அந்த குணங்கள்லாம் at least கொஞ்சம் கொஞ்சமாவது, கொஞ்சம். ஒரு துளியாவது இருக்கணும். But if you don't have any of those, ஆனா அந்த குணாதிசயங்கள் எதுவுமே இல்லைன்னு சொன்னா, if you are beating your wife, உங்களுடைய மனைவியை நீங்க அடிக்கிற ஆளுன்னா, you are abusing your husband, உங்களுடைய புருஷனை கெட்ட வார்த்தையில திட்டக்கூடிய ஆள்னா, you are cursing, நீங்க சபிக்கக்கூடிய ஒரு ஆள்னா, you are saying I'm going to die, நான் சாவ போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய you are ஆள்னா, saying I hate you, நான் உன்னை வெறுக்கிறேன்னு you சொல்லுவீங்கன்னா, are saying I don't want you to come and touch me, என்ன வந்து தொடாத, நீ போயிடுன்னு சொல்லக்கூடிய ஆளா இருந்தீங்கன்னா, then that is not the quality of the Heavenly Father. இது பரமபிதாவினுடைய குணாதிசயத்தின் வெளிப்பாடு இல்ல. So Eliezer was asking Rebecca ஆகவே எலியேசர் ரெபெக்காளை பார்த்து கேட்கிறார், one small question. ஒரு சிறிய கேள்வி. Who is your Appa? உன்னுடைய அப்பா யாரு? Do you have any of the qualities of your Appa in your life? அப்பாவுடைய குணாதிசயம் ஏதாவது உன் வாழ்க்கையில இருக்காமா? Otherwise, you are not fit to be the bride of Isaac. இல்லை என்று சொன்னால் ஈசாக்கின் மணவாட்டியாய் இருப்பதற்கு உனக்கு தகுதி இல்லை. Very careful. மிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். A second verse இரண்டாவது வசனம் is verse 36. 36வது வசனம். 36வது வசனம். Chapter 24 and verse 36. ஆதியாகமம் 24:36. என் எஜமானுடைய மனைவியாகிய சாராள் முதிர் வயதான போது என் எஜமானுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அவர் தமக்கு உண்டான யாவையும் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். Unto him hath he given all that he had. அவர் தமக்கு உண்டான யாவையும் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். So all the wealth and the assets of Abraham are now given to Isaac. ஆபிரகாமனுடைய சகல ஐஸ்வர்யமும் ஆஸ்தியும் இப்போது ஈசாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. God the Father has given us the same through Jesus Christ. ஆண்டவர் பிதாவாகிய தேவன் இதே விதமான ஆசீர்வாதங்களை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு அருளி இருக்கிறார். And if at least a smell of that is not within us, அதனுடைய அடையாளங்கள் கூட நம்ம கிட்ட இல்லைன்னு சொன்னா, something is fundamentally wrong with us. அடிப்படையிலே நம்மள்ட்ட ஏதோ தப்பு இருக்கு. Our faith is a showpiece. நம்முடைய விசுவாசம் எல்லாம் ஒரு படம் தான், நாடகம் தான். We are acting out. வெளியே நடிச்சிட்டு இருக்கோம் நம்ம. That is what is called the hypocrisy. இதைத்தான் வேதாகமம் அங்கே மாய்மாலம் என்று அழைக்கிறது. You are like an actor of a drama. நாம் ஒரு நாடகத்தினுடைய நாடக கலைஞரை போல் நடித்துக் கொண்டிருக்கிறோம். Sunday morning you are showing lot of bhakti. ஞாயிற்றுக்கிழமை காலையில பக்தியோ பக்தி. You know the way you sing your songs? நீங்க பாட்டு பாடுற விதத்தை பார்த்தா, கர்த்தரே நம்பியே, அப்படியே வந்து அழுது உருகி பாடுறீங்க. you are acting. நடிக்கிறீங்க. If you are genuine, உண்மையாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், you have the quality of your Abraham's wealth. ஆபிரகாமினுடைய ஆஸ்தியை பெற்ற குணாதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில இருக்கும் என்றால், Christianity is an evidence-based faith. கிறிஸ்தவம் என்பது வாழ்க்கையில செயலிலே சான்றாக தெரிய வேண்டிய ஒரு விசுவாச முறை. If there is no faith, அங்க விசுவாசம் வெளியே தெரியலன்னா, no evidence, அங்க அதற்கான சான்று வாழ்க்கையில இல்லைன்னா, we doubt very much about your faith. நீங்க விசுவாசி தானே சந்தேகப்பட வேண்டிய சூழ்நிலை. That will be reflected in your family life. அது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில நல்லா வெளியே வெட்ட வெளிச்சமாயிரும். And the family life will be a mess. உங்க குடும்ப வாழ்க்கை ஒரு சீரழிந்து போன ஒரு மோசமான நிலைக்கு போய்விடும். Many of our people are hiding. நம்முடைய மக்கள் நிறைய பேர் இப்படி மறைத்து நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். Many people in Kerala, in Tamil Nadu, in Andhra Pradesh especially. கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் குறிப்பாக ஆந்திராவிலும் இருக்கக்கூடிய நிறைய they all use their hands against their wives. அவங்க எல்லாம் அவங்க மனைவிக்கு விரோதமாக கையை தூக்கி அடிக்கிறாங்க. Not all, but many. எல்லாரும் இல்ல, பெரும்பாலானவர்கள். And then many of our sweet sisters are using their praising tongue to abuse. அநேக நம்முடைய இனிமையான சகோதரிகள் அங்கே கர்த்தரை துதிக்க பயன்படுத்தக்கூடிய நாவை வைத்து புருஷனை கெட்ட வார்த்தையில் திட்டுகிறார்கள். Our children are learning this from us. நம்முடைய பிள்ளைகள் இதை நம்மை பார்த்து கற்றுக்கொள்கின்றன. And they replicate this in their family life. இதை அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில அவங்க பின்னாடி போய் செய்யறாங்க. So when the children have a bad family life, ஆகவே இப்படி ஒரு மோசமான குடும்ப சூழ்நிலையில பிள்ளைங்க வளருவாங்கன்னு சொன்னா, where do we go for
evidence. Oh, sorry. Where do we go for the reasons? நம்ம எங்க போய் காரணங்களை தேடுறது? The principal and the vice principal. அங்க எல்லாத்துக்கும் காரணம் குடும்பத்தினுடைய தலைவரும் தலைவியும் தான். And we need to be very, very, very careful. நாம் மிக 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 ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். Who is your father? யார் உங்க அப்பா? Do you have some of the qualities of your, at least some qualities of your father? உங்க அப்பாவினுடைய சில குணநலன்களாவது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? Have you received all the blessings of the heavenly places? Ephesians chapter 1. ஆகவே எபேசியர் 1 வாசிக்கிற வண்ணமாக பரலோகத்தினுடைய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? Show evidence. அந்த சாட்சியை சான்றாக வாழ்ந்து காட்ட வேண்டும். If there is no evidence, break down before God. உங்க வாழ்க்கையில் அதற்கான அறிகுறிகள், சான்றுகள் இல்லை என்றால் கர்த்தருக்கு முன்பாக நொறுங்குண்டு நறுங்குண்டு கதறுங்கள். You remember Isaiah? ஏசாயா உங்களுக்கு தெரியுமா? ஞாபகம் இருக்கிறதா? Isaiah in chapter 6. ஏசாயா 6வது அதிகாரத்திலே we find Isaiah seeing the glory of God. அங்கே ஏசாயா தேவனுடைய மகிமையை காண்கிறார். And in the first 5 chapters, முதல் 5 அதிகாரங்களிலே Isaiah was saying ஏசாயா சொல்லுகிறார், to the people of Judah, யூதாவினுடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். 8 times he said, 8 முறை சொல்லுகிறார், woe unto you, உங்களுக்கு ஐயோ, woe unto you, உங்களுக்கு ஐயோ, woe unto you, உங்களுக்கு ஐயோ, woe unto you. உங்களுக்கு ஐயோ. Chapter 6, 6வது அதிகாரத்திலே you know what he said? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? Woe unto me, எனக்கு ஐயோ, I am the cause of it all. இது எல்லாவற்றுக்கும் நான் தான் காரணம். I am a dirty fellow, நான் ஒரு அசுத்த உதடுள்ள I மனிதன், am a dirty woman, நான் ஒரு அசுத்தமான பெண், my mind is bad, என்னுடைய மனம் அழுக்காய் இருக்கிறது, my tongue is bad, என்னுடைய நாவு அழுக்காய் my இருக்கிறது, hands are bad, என்னுடைய கரங்கள் கரைபட்டு இருக்கிறது, my feet are bad. என்னுடைய கால்கள் கரைபட்டு இருக்கிறது. Oh, I am a dirty fellow. You know, forgive me. ஆண்டவரே, நான் ஒரு அசுத்த உதடுள்ள மனிதன், என்னை மன்னித்தருளும். We need to confess. நாம் அறிக்கை செய்ய வேண்டும். Okay, so I'll read one verse for you. ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். Our theme for this evening is இந்த மாலை healthy families. இந்த மாலையிலே நம்முடைய கூட்டத்தினுடைய தலைப்பு ஆரோக்கியமுள்ள குடும்பம். 2 Kings, 2 ராஜாக்கள், 2 Kings 2 ராஜாக்கள் chapter 4, 4வது அதிகாரம், verse 26. 26வது வசனம். 2 ராஜாக்கள் 4:26. நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, நீ சுகமாயிருக்கிறாயா? உன் புருஷன் சுகமாயிருக்கிறானா? அந்த பிள்ளை சுகமாயிருக்கிறதா என்று Enough. The Spirit of God is asking, தேவாவியானவர் கேட்கிறார். hello, ஹலோ brother, சகோதரனே, hello, sister, சகோதரியே, are you well? நீ சுகமாயிருக்கிறாயா? Are you physically well? நீ சரீர பிரகாரமாய் சுகமாயிருக்கிறாயா? Any of your physical illness is because of your spiritual illness. உங்கள் அநேகருடைய சரீர பிரகாரமான ஆரோக்கிய குறைபாடு உங்களுடைய ஆவிக்குரிய ஆரோக்கிய குறைபாடின் எதிர்வினையாய் வந்திருக்கிறது. Many of your physical illness is because of emotional sickness. உங்களுடைய அநேகருடைய ஆரோக்கிய குறைபாடு, சரீர ஆரோக்கிய குறைபாடு உங்களுடைய மனநலை குறைபாடு இருக்கிறதுனாலே வந்திருக்கிறது. So you need to be careful. ஆகவே நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். This is the laboratory of God. இதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய தேவனுடைய பரிசோதனை கூடம். Are you well? நீங்க சுகமா இருக்கீங்களா? Are you physically well? சரீர பிரகாரமா சுகமா இருக்கீங்களா? Are you emotionally well? மன அளவுல சுகமா இருக்கிறீங்களா? Are you mentally well? அங்கே உணர்வு ரீதியாக சுகமா இருக்கிறீர்களா? Socially well? சமூக ரீதியிலே சுகமா இருக்கிறீர்களா? More than anything else, are you spiritually well? இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஆவிக்குரிய நிலைமையிலே ஆரோக்கியமா இருக்கிறீர்களா? And then, அதுக்கப்புறம் how is your spouse? உங்களுடைய மனைவி, உங்களுடைய வாழ்க்கை துணை எப்படி? Is he physically well? அவங்க சரீர பிரகாரமாய் சுகமா இருக்கிறாங்களா? Quite often I have people come to me and say, I have this big pain here. அநேக நேரத்துல மக்கள் வந்து என்ன சொல்லுவாங்க, இங்க எனக்கு ரொம்ப வலி I இருக்குன்னு. tell the sister, please bring your husband. நான் அந்த சகோதரிட்ட சொல்லுவேன், உங்க புருஷனை கொஞ்சம் கூட்டிட்டு வாங்க. And then when he comes, அவர் வரும்போது I said, brother, show me your right hand. அவர்கிட்ட சொல்லுவேன், சகோதரனை உங்க வலது கையை காட்டுங்க. And this right hand, இந்த வலது கை, this is the healer for your wife's pain.
இது உன் மனைவியினுடைய வலிக்கு சுகமளிக்கக்கூடிய கருவி. When she has pain, அவங்களுக்கு வலி ஏற்படும் போது God's instrument is in your hand. தேவனுடைய கருவி உன் கையில இருக்கு. Put it on her shoulder. அவளுடைய தோள் பட்டையின் மேல் நீ கையை வை. Lord Jesus, my loving, beautiful wife is paining. Please touch her and heal her. ஆண்டவராகிய இயேசுவே, என்னுடைய அருமையான இனிமையான மனைவி வலியினால் வேதனைப்படுகிறாள், அவளை தொட்டு நீர் சுகமாக்கும் என்று நீ ஜெபிக்க வேண்டும். Before going to the doctor, டாக்டர் கிட்ட போறதுக்கு முன்னாடி, before going to the physiotherapist, அங்க பிசியோதெரபிஸ்ட் கிட்ட போறதுக்கு முன்னாடி you touch and heal. நீ தொட்டு ஜெபம் பண்ணு. When you touch her, நீ அவளை தொடும்போது she will immediately feel comfortable. அவள் உடனடியாக ஒரு விதமான ஒரு சுகத்தை உணர்வாள். She will be happy. அவள் சந்தோஷப்படுவாள். What will she say? அவள் என்ன சொல்லுவாள்? My beloved husband, he loves me. என்னுடைய அருமையான கணவன் என்னை நேசிக்கிறான். He touches me. அவன் என்னை தொடுகிறான். His hand is soothing me, அவனுடைய கரங்கள் எனக்கு ஆறுதலாய் இருக்கிறது. giving me comfort. அது எனக்கு இங்கே சுகத்தை கொடுக்கிறது. That is far better than any doctor doing anything. இது எந்த ஒரு மருத்துவர் செய்யக்கூடிய எதை காட்டிலும் இது சிறப்பா இருக்கிறது. So how is your spouse? அவங்க வாழ்க்கை துணை எப்படி இருக்காங்க? Is he or she healthy? அவங்களோ அவளோ ஆரோக்கியமா இருக்கிறார்களா? Is he or she physically healthy? உங்களுடைய வாழ்க்கை துணை சரீர பிரகாரமான ஆரோக்கியத்தோடு இருக்கிறார்களா? Mentally healthy? மன ரீதியான ஆரோக்கியத்தோடு இருக்கிறார்களா? Emotionally healthy? உணர்வு ரீதியான ஆரோக்கியத்தோடு இருக்கிறார்களா? Socially healthy? சமூக ரீதியான ஆரோக்கியத்தோடு இருக்கிறார்களா? More than anything else, spiritually healthy? எல்லாவற்றுக்கும் மேலாக ஆவிக்குரிய ஆரோக்கியத்தோடு இருக்கிறார்களா? Otherwise, do something. இல்லைன்னா ஏதாவது செய்யுங்க. Do spiritual therapy. ஆவிக்குரிய சில விஷயங்களை செய்யுங்கள். Do physiotherapy. ஏன் முறை மருத்துவர்கிட்ட போய் பிசியோதெரபி பண்ணிக்கோங்க, அதுவும் இருக்கட்டும். But you need to give her or him spiritual therapy. ஆனால் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நீங்கள் ஆவிக்குரிய சிகிச்சையும் கொடுக்க வேண்டும். Allow Jesus to touch. இயேசு கிறிஸ்து அவர்களை தொடுவதற்கு அனுமதியுங்கள். And then about the children. அதற்கப்புறமாக பிள்ளைகளை குறித்த ஒரு காரியம். Many children are going their way. அநேக பிள்ளைகள் அவர்கள் போக்கிலே போய் Many கொண்டிருக்கிறார்கள். of them don't have faith. அநேக பிள்ளைகளுக்கு விசுவாசமே கிடையாது. Many of them are disobedient. அநேகர் கீழ்ப்படியா பிள்ளைகளாய் Many of இருக்கிறார்கள். them are fighting. அநேகர் சண்டை போடக்கூடிய Some are பிள்ளைகள். going after drugs. சில பேர் அங்கே போதை வஸ்துக்களுக்கு பின்னால போறாங்க. Some are studying in Bangalore and secretly drinking alcohol. அங்கே சிலர் அங்கே பெங்களூர்ல போய் படித்துக்கொண்டு ரகசியமாக மதுபானத்தை குடிக்கிறார்கள். Still they come to church and break bread. அவங்களும் கூட சபைக்கு வந்து அப்பம் விக்கிறாங்க. We need to know how healthy they are. அவங்க எந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியணும். Are they physically well? அவங்க சரீர பிரகாரமான ஆரோக்கியத்தோடு இருக்கிறார்களா? Are they mentally well? அவங்க மன ரீதியான ஆரோக்கியத்தோடு Are இருக்கிறார்களா? they socially well? அவர்கள் சமூக ரீதியான ஆரோக்கியத்தோடு Are they இருக்கிறார்களா? spiritually well? அவர்கள் ஆவிக்குரிய ஆரோக்கியத்தோடு இருக்கிறார்களா? We need to do something about it. நாம் இதை குறித்து ஏதாவது செய்ய வேண்டும். One final verse is from Jeremiah chapter 8. கடைசியாக ஒரு வசனத்தை எரேமியா 8வது அதிகாரத்திலிருந்து வாசிக்கிறேன். Jeremiah 8, எரேமியா 8 verse 21. 21வது வசனம். என் ஜனமாகிய குமாரத்தியின் காயங்களினால் நானும் காயப்பட்டேன், கரிகரித்திருக்கிறேன், திகைப்பு என்னை பிடித்தது. You see, பார்த்தீர்களா? for the hurt of the daughter of my people, I am hurt. என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களினால் நான் காயப்பட்டிருக்கிறேன். When brother Peter is hurting, அங்கே பீட்டர் சகோதரன் அங்கே காயப்படும் போது do you feel that hurt? அந்த காயத்தினுடைய வலியை நீங்களும் உணர்றீங்களா? When some of our dear sisters are hurting, நம்முடைய we feel the hurt. சகோதரிகளிலே சிலர் அங்கே காயப்படும் போது, வேதனைப்படும் போது அந்த வலியை நீங்களும் உணர்கிறீர்களா? That is the way you will pray for them. அந்த விதத்திலே தான் நீங்கள் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவீங்க. Feel hurt, you say, oh God, my dear brother, my dear sister, she is hurting, he is hurting, please heal her. ஓ அருமையான ஆண்டவரே, என்னுடைய அருமையான சகோதரனுக்கு சகோதரிக்கு இந்த வலி இருக்கிறது, தயவு செய்து இவர்களை குணமாக்கி அருளும். And he saying, I am black and dismay has taken hold of me. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் கரிகரித்திருக்கிறேன், திகைப்பு என்னை பிடித்தது. What is dismay? கரிகரித்திருக்கிறேன்னா என்ன அர்த்தம் அது? Wow! Like Karnanidhi used to say, Shakra. You remember how he used to say, Shak. Karnanidhi, our former chief minister, every time there is an issue, he will say, I am shocked.
You need to be shocked more when your own brothers and sisters are hurting. உங்களுடைய சகோதர சகோதரிகள் இப்படிப்பட்ட ஒரு வேதனைக்குள்ளாக போகும்போது நீங்க அதிர்ச்சி அடையணும். அந்த வேதனையினுடைய அதிர்வை நீங்க உணரணும். And that no time, so I will rush. If you can stay for 2-3 minutes, you'll be blessed. அங்க நேரம் குறைவாக இருக்கிறது. ஒரு 2-3 நிமிஷத்துல நம்ம முடிச்சிடலாம். Verse 22. 22வது வசனம். கீலேயாத்திலே பிசுந்தைலம் இல்லையோ? Is there no balm in Gilead? கீலேயாத்திலே பிசுந்தைலம் இல்லையோ? There is plenty. ஏராளமா இருக்கிறது. Then ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ? is there no physician? அங்கே வைத்தியன் அங்கே இல்லையா? Yes, there is. The great physician is there. வைத்தியன் இருக்கிறான். அங்கே மிகப்பெரிய வைத்தியர் நமக்கு இருக்கிறார். Why then is no help for the daughter of my people? பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமல் போனாள்? Because there is nobody to take that balm and apply it on these people. ஏன் என்று சொன்னால் அந்த தைலத்தை எடுத்து ஜனங்கள் மேலே பூசக்கூடியவன் இல்லை. That is the spiritual ministry of the assembly. இதுதான் சபை செய்ய வேண்டிய ஆவிக்குரிய ஊழியம். I hope you understand. நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். We need to have that kind of a ministry. அப்படிப்பட்ட ஒரு ஊழியம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். Now the last verse. கடைசி வசனம் இப்போ. Verse 20. 20வது வசனம். அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. Tuesday Bible study is over. செவ்வாய்க்கிழமை வேதாராய்ச்சி கூட்டம் முடிஞ்சிருச்சு. Sunday meeting is over. ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் முடிஞ்சிருச்சு. Special meetings are over. விசேஷித்த கூட்டம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. Bible study is over. நம்ம வேதாராய்ச்சி கூட்டம் முடிஞ்சிருச்சு. But we are not saved. ஆனாலும் நம்ம இன்னும் சொத்தமாகல. Nothing is happening to us. ஒண்ணுமே நம்ம வாழ்க்கையில மாற்றம் இல்லை. 100 years Royapuram Assembly is preaching. கடந்த 100 ஆண்டுகளாக ராயபுரம் சபை பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிறது. But many people are sick. ஆனாலும் இன்னும் அநேகர் அங்கே நோய்வாய்ப்பட்டு போய் இருக்கிறார்கள். They need healing. அவங்களுக்கு சுகம் தேவை. Spiritual healing. ஆவிக்குரிய சுகம் தேவை. Emotional healing. உணர்வு ரீதியான சுகம் தேவை. They need to have social healing. அவர்களுக்கு சமூக ரீதியான சுகம் தேவை. They need to have physical healing. சரீர சுகம் தேவை. And that is all possible only if we take them to a great physician and take that balm of Gilead and apply it on them. இதில் எல்லாம் எப்போது சாத்தியமாகும் என்று சொன்னால் இந்த மக்கள் யாவரையும் நாம் அங்கே நம்முடைய பிரதான வைத்தியரிடத்திலே கூட்டிக் கொண்டு போய் கீலேயாத்தின் பிசுந்தைலத்தை எடுத்து அவர்கள் மேல் தேய்த்தால்தான் இது ஆகும். The assembly's ministry has to change. சபைகளுடைய ஊழியங்கள் மாற வேண்டும். Just 1 or 2 sermons a month or a week is not sufficient. வாரத்திலே ஒரு 2-3 பிரசங்கங்கள் போதாது. We need to individually deal with the needs and the problems of our believers. தனிப்பட்ட நிலைமையிலே நம்முடைய விசுவாசிகளுடைய தேவை என்ன, அவர்களுடைய பிரச்சனைகள் என்ன என்பதை பார்த்து நாம் கையாள வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம். Our families have to become healthy. நம்முடைய குடும்பங்கள் ஆரோக்கியம் அடைய வேண்டும். Our husbands and wives have to be healthy. நம்முடைய புருஷர்கள் மனைவிகள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். Our children at all ages will have to be healthy. நம்முடைய பிள்ளைகள் எல்லா வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளும் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும். They should all be strengthened in faith. இது எல்லாம் விசுவாசத்தினாலே இவர்கள் பலப்பட வேண்டும். Christianity is evidence-based faith. கிறிஸ்தவம் என்பது சான்றுகள் அடிப்படையிலான செயல்கள் அடிப்படையிலான விசுவாசம். We need to help each other to produce that kind of faith. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நாம் வளர்த்தெடுக்க ஒருவருக்கொருவர் நாம் உதவி செய்ய வேண்டும். In our families, we should never shout at each other. நம்முடைய குடும்பங்களிலே ஒருவரை பார்த்து ஒருவர் கத்தக்கூடாது. If you have shouted, let me just say something else now. நான் வேற ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். நீங்க ஒருவேளை கத்தி இருப்பீங்கன்னு சொன்னா at the judgment seat of Christ, கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக, you understand? புரியுதா உங்களுக்கு நான் என்ன We'll all சொல்றேன்? stand there. ஒரு நாள் நம்ம எல்லாருமே ஆண்டவருக்கு முன்னால் நிற்போம். When you stand there, நீங்க அங்க நிக்கும் போது the Lord is going to ask you a question. கர்த்தர் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க போகிறார். What's your name, brother? சுரேந்திரன். Surendran, my son, என்னுடைய மகன் சுரேந்திரன், have you looked after my daughter well? என்னுடைய மகளை நீ நன்றாய் பார்த்து கொண்டாயா? That question will come. இந்த கேள்வி அங்க வரும். And what's your wife's name? ஐடா. Ida. Ida, my dear daughter, என் அருமையான மகள் ஐடா, have you looked after my son? என்னுடைய மகனை நீ நன்றாக பார்த்து கொண்டாயா? That question is going to come. அந்த கேள்வி அங்க வரும். And if that question comes, you must be able to say, Lord, with your grace, I have done my best. அந்த கேள்வி வரும் என்று சொன்னால் நீங்கள் என்ன பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவரே
உம்முடைய கிருபையினாலே என்னால் முடிந்த சிறந்ததை நான் He செய்திருக்கிறேன். has always been my Kanmani. இவர் எப்போதும் என்னுடைய கண்மணியாக He இருந்திருக்கிறார். has always been my what? Um, she has always been my Kalemani இவள் எப்போதும் என்னுடைய கலைமானாக இருந்திருக்கிறாள். because there is a record book in heaven. ஏனென்றால் பரலோகத்திலே எல்லாவற்றையும் பதிவு செய்யக்கூடிய புத்தகம் You ஒன்று cannot இருக்கிறது. go there and say, Lord, I did my best. No, it's not acceptable. ஆண்டவரே, நான் என்னால முடிஞ்ச சிறந்ததை செஞ்சுட்டேன் போற போக்குல சொல்ல முடியாது, அது ஒத்துக்க மாட்டாங்க. On such and such a date at 8 o'clock in the night, have you abused your wife? நீ இந்த குறிப்பிட்ட நாள்ல ராத்திரி 8 மணிக்கு உன் மனைவியை நீ கெட்ட வார்த்தையில திட்டினியா? Have you used your holy hand to hurt and cause pain in the life of my daughter? உன்னுடைய பரிசுத்த கரங்கள் நான் கொடுத்தேனே, இதை வைத்து என்னுடைய மகளை அடித்து நீ காயப்படுத்தினாயா? Have you abused my son with dirty words? என்னுடைய மகனை நீ கெட்ட வார்த்தையினாலே பேசி காயப்படுத்தினாயா? Now, even if you have not spoken, நீ பேசலனா கூட, if you have it, if you thought about it in your mind, அதை உங்கள் மனதிலே நீங்கள் யோசித்து இருந்தாலும் கூட, it is equivalent to doing it. அதை செய்யறதுக்கு சமம். If you take a look at a woman wrongly, ஒரு பெண்ணை நீங்கள் தவறான விதத்துல இச்சையோடு பார்த்தால், it is like you have committed adultery. அவளோடு கூட நீங்கள் விபச்சாரம் செய்ததற்கு அது சமம். You had a dirty thought about your husband or your wife. ஆகவே உங்களுடைய மனைவியை குறித்து, புருஷனை குறித்து ஏதாவது ஒரு கெட்ட எண்ணம் உங்களுக்கு இருக்கும் என்றால், Even if you have not said anything, நீங்க வாயை திறந்து அதை சொல்லலனா கூட, it's equivalent to you are doing it. You அதை say, செய்யறதுக்கு சமமான ஒரு விஷயம் தான் அது. எண்ணம் வந்துட்டாலே. so what will you do when you go home? ஆகவே நீங்க இன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு போனோம்னா என்ன செய்ய போறீங்க? You catch out of the hands, உங்களுடைய கையை இப்படி பிடிச்சுக்கணும். நீங்க look into the eyes. கண்களை பாருங்கள். I have hurt you many times. நான் நிறைய முறை உன்னை காயப்படுத்தி இருக்கிறேன். I used abusive words against you. உனக்கு விரோதமான தகாத வார்த்தைகளை நான் பேசி இருக்கிறேன். I beat you here. நான் உன்னை இங்க அடித்திருக்கிறேன். That evangelist who came to my house, எங்க வீட்டுக்கு வந்த அந்த ஊழியக்காரரு, he did that. அவர் இதை செஞ்சாரு. We must confess this to each other. நாம் இதை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கை செய்ய வேண்டும். It is not enough that we confess it to the Lord. ஆண்டவர்கிட்ட அறிக்கை செஞ்சா மட்டும் போதாது. The Lord will not accept your confession unless you confess it first to the person you hurt. முதலாவது நீங்க யாரை காயப்படுத்தினீங்களோ அந்த நபர்கிட்ட போய் நீங்க அறிக்கை செஞ்சாதான் உங்களுடைய அறிக்கையை ஆண்டவர் முதல்ல ஏத்துப்பார். That is when the family will become healthy. அப்போதுதான் குடும்பங்கள் ஆரோக்கியம் அடையும். Would you like your family to be a healthy family? உங்களுடைய குடும்பம் ஒரு ஆரோக்கியமான குடும்பமா இருக்கணும்னு உங்களுக்கு ஆசை இல்லையா? Start with confession. அறிக்கை செய்தலோடு ஆரம்பிங்க. Start with repentance. மனம் திரும்புதலிலிருந்து ஆரம்பியுங்கள். Now that evangelist who came to my house, எங்க வீட்டுக்கு வந்த அந்த ஊழியக்காரரு, I asked him, அவர்கிட்ட நான் கேட்டேன், brother, where did you beat her? பிரதர், நீங்க அவங்கள எங்க அடிச்சீங்க? He said, right here. அவர் சொன்னார், இங்க அடிச்சேன் அப்படின்ட்டு. I asked him how many times. எத்தனை முறை அடிச்சீங்கன்னு கேட்டேன். He said, I have beaten her many times. ரொம்ப நிறைய வாட்டி அடிச்சிருக்கேன்னு சொன்னாரு. I said, have we said sorry to her? நான் கேட்டேன், அவங்கள்ட்ட வந்து அடிச்ச பிறகு மன்னிச்சுக்கோமான்னு மன்னிப்பு கேட்டீங்களா? No, uncle, I have not. இல்ல அங்கிள், நான் மன்னிப்பு கேட்கவே இல்லைன்னு சொன்னாரு. Would you like to do that now when I am sitting with you? நான் இப்போ உன் கூட உட்கார்ந்து இருக்கிற இந்த நேரத்துல நீ மன்னிப்பு கேட்கிறியா? He quickly went to her. அவர் வேகமாக அந்த மனைவியின் இடத்துல போனார். She was crying and weeping. அந்த அம்மா அழுது கண்ணீரோடு கூட இருந்தார்கள். And he touched her. அவங்கள தொட்டாரு. And he said, சொன்னார், my dear, I am very sorry. என் மனைவி எனக்கு அருமையானவளை, எனக்கு நான் மிகவும் என்னை மன்னித்துக் கொள் என்று கேட்டார். And I said, சொன்னேன், the Lord needs more evidence. ஆண்டவருக்கு இன்னும் சான்றுகள் தேவை. So I asked him, would you like to show another evidence? இன்னொரு சான்றை, செயலை நீ காட்ட விரும்புகிறாயா என்று கேட்டேன். He held her tight. அங்கே கட்டி பிடித்துக் கொண்டார். While I was sitting there, நான் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்த போதுதான் இதெல்லாம் நடக்கிறது. He kissed this part of her face many times. அநேக முறை அந்த மனைவியினுடைய கன்னத்திலே அவர் முத்தம் கொடுத்தார். That is how you forgive. இப்படிதான் மன்னிக்க வேண்டும். Evidence-based Christianity. இங்கே கிறிஸ்தவம் வாழ்க்கையிலே, செயலிலே காட்டப்பட வேண்டும். May the Lord help our families to be healthy families. நம்முடைய குடும்பங்கள் ஆரோக்கியமுள்ள குடும்பங்களாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. Then heaven will rejoice. அப்படி இருக்கும் என்றால் பரலோகமே சந்தோஷப்படும். Then Satan will be ashamed. அப்போது பிசாசு வெட்கி தலை குனிவான்.
Can we take that as a challenge today? இதை ஒரு சவாலாக இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ளலாமா? That's why I came today. அதனாலதான் நான் இன்னைக்கு உங்க மத்தியில The வந்திருக்கேன். Lord told me that I must tell you this. ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், இந்த சத்தியத்தை போய் இந்த சபையில சொல்லுன்னு. I was recently, sorry, I'm just taking time like this. I was recently speaking to a conference. It's about 300 people. சமீபத்துல ஒரு மாநாட்டிலே நான் பேசிக் கொண்டிருந்தேன். ஒரு ஏறக்குறைய 300 பேர் அங்க உட்கார்ந்திருந்தாங்க. I asked the question, நான் ஒரு கேள்வி கேட்டேன். can you raise up your right hand if you have never hurt your spouse? உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்க காயப்படுத்தினதே இல்லாதவங்க உங்க வலது கையை தூக்கி காட்டுங்கன்னு கேட்டேன். About 300 people. 300 பேர் இருந்தாங்க அங்க. You know something? ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? Not a single hand went up. ஒரு கை கூட அங்க மேல போகல. That is Kerala. கேரளால. Tamil Nadu is more, I know. தமிழ்நாட்டுல இன்னும் அதிகம் எனக்கு தெரியும். Andhra, it is worse. ஆந்திராவில ரொம்ப மோசம். அதை விட Can we, if I ask you, will you raise up your hand? உங்களை நான் கேட்டா உங்களால கை தூக்க முடியுமா? Will you go to her, go to him and confess your failures to each other? நீங்கள் அவரிடத்திலே போய் அவளிடத்திலே போய் உங்களுடைய வீழ்ச்சிகளை தோல்விகளை ஒருவருக்கொருவர் அறிக்கை செய்வீர்களா? Your age is not important. உங்க வயசெல்லாம் இங்க முக்கியம் கிடையாது. Jesus wants you to confess it to each other. ஆனால் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் அறிக்கை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். Woe unto me, எனக்கு ஐயோ, forgive me. என்னை மன்னித்தருளும். Heaven will be happy. பரலோகம் இதை பார்த்து May சந்தோஷப்படும். that be our decision இது நம்முடைய தீர்மானமாக இருக்கட்டும். in the days to come. வரக்கூடிய நாட்களிலே May God bless all of us. தேவன் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாரா. Thank you. நன்றி.